ஸோ தனுசு ராசி நண்பர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? முதல் நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த மூலா நட்சத்திரம். முதல் குழந்தை பிறந்து ஒரு 8 years ஆச்சு சார், we are really still trying to conceive அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த ட்ரையிங் டு கன்சீவ் என்னன்னு எனக்கு புரியல. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள். சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா மூத்த பெண் இன் எனி ஃபார்ம். இவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் இருக்கிறது, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு என்னன்னா அம்மாவுடைய பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை. ஸோ தனுசு ராசி நண்பர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? முதல் நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த மூலா நட்சத்திரம். சாக்ஷாத் ஆஞ்சநேயர். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகின்மத ராமதூத கிருபா சிந்து மத் காரியம் சாதய பிரபோ புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயக்துவம் அஜோகதா அஜாக்யம் வாக்பட்டத்வஞ்ச ஹனுமத் ஸ்வரணாத் பவேத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் பிறந்திருக்கக்கூடிய ஒரு புண்ணிய நட்சத்திரம்னு சொன்னது மூலா நட்சத்திரம். கரெக்டாக 7ஆம் இடத்துல குரு கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரைக்கும், மே மாதம் வரைக்கும், ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்கார். கல்யாணம், கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம். கணவனாக இருந்தால் மனைவிக்கு யோகம், மனைவியாக இருந்தால் கணவருக்கு யோகம். குரு ஒரு வேளை வக்கரமாக இருந்ததுன்னா February 15க்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, அட் த சேம் டைம் திருமண வாய்ப்புகள் தேடி வருது. 2ஆம் குழந்தை பிறக்கணும். முதல் குழந்தை பிறந்து ஒரு 8 years ஆச்சு சார், we are really still trying to conceive அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த ட்ரையிங் டு கன்சீவ் என்னன்னு எனக்கு புரியல. தெய்வ அனுகிரகம் இருக்கும்போது குழந்தை பிறக்கும், அவ்வளோதான். இப்போ அந்த 6 மாதத்துக்குள்ளே உங்கள் லைஃப்பில் வந்து குழந்தை பிராப்தம்ங்கிறது கண்குடிப்பாக நடக்கிறதுங்கிறது தான் உண்மை. நான் சொல்கிறது மே மாதத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் ரெட்டை குழந்தை கூட பிறக்கலாம், சொல்ல முடியாது. புதன் வீட்டில் உட்காந்துருக்கனால ரெட்டை குழந்தை பிறக்கலாம், எல்லாம் ஆண் குழந்தை பிறக்கலாம். தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்கிறதுனால உங்களுக்கு, அதாவது குருவுடைய கட்டாட்சம் இருக்கும்போது பொதுவாகவே இந்த ஃபினான்ஸில் பிரச்சனை வராது. பணம் தட்டுப்பாடு சார், பணம் இல்லை சார், நெவர் டு வரி, ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துகிட்டே இருக்கும். 2வது குரு பார்வையில் உட்காரும்பொழுது தான் நமக்கு குழந்தை பிறக்கும், நிச்சயார்த்தம் ஆகும். வீட்டில் குழந்தை, பெண் குழந்தை இருந்ததுன்னா பெரிய மனுஷி ஆகும். பையன் இருந்தானா வீட்டில் பூணூல் போடுவாங்க, இல்லைன்னா அந்த பையனுக்கு பெரிய நல்ல விஷயம் பண்ணுறது, அது எல்லாமே நடக்கக்கூடிய நிலைமைகள் அப்படிங்கிறது நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டமத்துக்கு குரு போகிறோம். அதில் மெயினாக நான் பார்க்குறது இந்த மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த செட்டில்மெண்ட்லாம் பண்ணுவீங்க. பேங்க்கில் வாங்கியிருக்கக்கூடிய கடன், நிலத்துக்கு வாங்கியிருக்கக்கூடிய கடன், இண்டஸ்ட்ரியல் லேண்ட் எக்ஸ்பேன்ஷனுக்காக நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன், பேங்க் லோன், நான் சொல்கிறது வந்து ஹவுசிங் லோன், மார்ட்கேஜ் லோன், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி மேலே நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய லோன், வண்டி வாகனங்களை அடகு வச்சு நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய இந்த பத்திரங்கள் அடகு வச்சு வாங்கிக்கூடிய லோன், அதுக்கான செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் முடிப்பீங்க, நோ டவுட். அஷ்டமத்தில் குரு நடக்கும்போது 2 விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மனைவியோடைய முகப்பகுதிகள், உங்களுடைய அடிவயிறு. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள். சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா மூத்த பெண் இன் எனி ஃபார்ம். இவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் இருக்கிறது, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கவனம். இவங்கனால நமக்கு ஒரு கெட்ட பேர் வரப்போகுதுன்னா யூ ஷுட் பி வெரி 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 கேர்ஃபுல். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஷ்டமத்தில் குரு வரும்போது நிறைய பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து முடிய போகுது. 2வது அஷ்டமத்தில் குரு வரும்போது ஐயோ பாவம் என் ஃப்ரெண்டு தான் சார் ரொம்ப நல்லவன்னு சொல்லி, மெயினாக நான் சொல்கிறது வந்து மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. அடுத்தது பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்னா அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனம் தேவை. அதே மாதிரி யாருக்கோ நல்லது பண்ண போகிறோன்னு சொல்லி ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி கொடுத்துட்டு அவன் கட்டாமல் லாஸ்ட் அதுக்கு நீங்கள் தான் திருப்பி கட்டுற மாதிரி ஒரு நிலமை வரலாம். நமக்கு தெரியாது. இது எல்லாமே ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம். ஏப்ரல் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மற்றவர்களால் லாபம் ஜாஸ்தி, உங்களுக்காக லாபம், உங்களுக்கு என்று நீங்கள் உழைக்கிறதோட மற்றவர்களால் நமக்கு லாபங்கள் கொடுக்கும். யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்த் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பதி போகணுன்னு நினைப்பீங்க, யாரோ ஒருத்தர் வந்து என்கிட்ட 2வது டிக்கெட் இருக்குது, இன்னொரு டிக்கெட் போட்டேன், என் வைஃப் வரலான்னு சொல்லிட்டாங்க, வாமச்சான் போகலான்னு சொல்லி உங்களையும் சேர்த்து திருப்பதி தூக்கிட்டு போயிடுவான். நீங்கள் அங்கே போனோன்னா சில பேருக்கு வந்து சுவாமி பிரசாதம் வந்தால் பரவாயில்லன்னு மனசார நினைப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் லட்டு கொண்டு வந்து விடுப்பார், மச்சான் நான் திருப்பதி போனேன்னு சொல்லி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாக நடக்கும். அதாவது பொதுவாகவே பூராட நட்சத்திரக்காரங்க பயங்கரமான ஒரு ஆக்கர்ஷண சக்தியை மிக அதிகமாக பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் 2026 இருக்குது. நேர்மைனா நேர்மை அப்படி தான் இருக்கணும்.
அப்படி தான் நான் இருப்பேன்னு சொல்லி பூராட நட்சத்திரக்காரங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. காதல் கைகூடும். நிறைய பேருக்கு இந்த மனக்கவலை கிளியர் ஆகும். நிறைய பேர் காணாமல் போயிருக்கக்கூடிய லேண்ட் டாக்குமெண்ட் திரும்பி கிடைக்கும். வீட்டிலேருந்து திருட்டு போயிருக்கக்கூடிய நகைகள் எது இருந்தாலும் சரி, எவன்டா அவன் எடுத்துகிட்டு போனவன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவீங்க. அதெல்லாம் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்குறது. தனுசு ராசி நண்பர்களில் மிக முக்கியமாக உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு கோபம் என்பதே கண்டிப்பாக வராத ஒரு ஆண்டாக 2026 இருக்க போகுது. நிறைய பேருக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க போகிறீங்க. இதுதான் பண்ண போகிறோம். வீட்டில் நிறைய பேருக்கு பேர குழந்தைகள் பிறப்போம். நிறைய பேருக்கு வீட்டில் பேர ஆண்கள் பிறப்பாங்க. மெயினாக சொன்னால் ஆண் குழந்தைகள் நிறைய பேருக்கு வந்து லைஃப் செட்டில் ஆகிறது கண்கூடாக பார்க்குறது. பெண் குழந்தைகள் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அதேமாதிரி மெடிசனில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள், அப்பாவுடைய வேலையை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு ரெஸ்டாரண்ட் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், 2 பேர் நட்பாக சேர்ந்து 2 பேர் பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த பார்ட்னர்ஷிப்பில் சின்ன சின்ன அக்கௌண்டன்சி பிரச்சனை வரும். இந்த பணத்தை அவன் எடுத்துட்டான், இந்த பணத்தை இவன் எடுத்துட்டாங்கிற மாதிரி கன்ஃபியூஷன். அதெல்லாம் உட்காந்து பேசி பஞ்சாயத்து பண்ணிக்கலாம். ஆனால் தொழில் தொடங்குவது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அது நீங்கள் பண்ண போகிறீங்க. சர்வீஸ் ஓரியன்ட் செக்டார்னு சொல்லலாம். அதெல்லாம் நீங்கள் ஆரம்பித்து அதில் பெரிய பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தானம். செட்டில்மெண்ட் பண்ணி பணம் வர்றது, இன்சூரன்ஸ் பணம் வர்றது, உயில்கள் வந்து சேர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது, லாபங்கள் நிறையா வருவது, எதிர்பாராத அதிர்ஷ்டம் கொடுக்கறது. அதாவது இந்த மாதிரி அஷ்டமத்தில் குரு வரும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிறையா வரும். எதிர்பார்க்க மாட்டோம். டேக்ஸ் கட்டினா குழந்தை பிறந்துச்சு சார் அப்படின்னு. அதுக்கு சம்மந்தமே இருக்காது. டேக்ஸ் கட்டினா எப்படிடா குழந்தை பிறக்கும்னா அது ஒரு விதமான ஒரு தோஷம். அதை கட்டிட்டிங்கன்னா குழந்தை பிராப்தம் ஏற்படும். நீங்கள் பிளான் பண்ணுறதோட தள்ளி போய் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறக்கும் போதே கொஞ்சம் அதாவது என்ன, அந்த குழந்தை இருக்கா இல்லையான்னு காட்டுறக்கே நம்மளை போய் பாடாப்படுத்திடும். ஆனால் குழந்தை நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. சனி உட்காந்துருக்கனால குழந்தை நல்லாயிருக்கும். ஸோ பெரிய ஒரு ஏற்றம், மன திருப்திங்கிறது உங்களுக்கு ஏற்படுகிறது. வேண்டாத பழக்கங்கள், வேண்டாத சவகாசங்கள், வேண்டாத எந்த ஒரு நட்பாக இருந்தாலும் கரெக்டுன்னு கட் பண்ணுறது நல்லது. 2026 இன் ஜென்ரல் தனுசு ராசி நண்பர்களுக்கு பிஃபோர் மே இட் இஸ் ரியலி ஆசம். பெரிய வெற்றிகள், மன திருப்தி எல்லாமே உங்களுக்கு நன்னா அமையக்கூடிய பிராப்தம். மெயினாக வந்து சப்போர்ட் சிஸ்டம், 10 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. சொந்தக்காரங்கள்லேருந்து, உங்கள் நட்புலேருந்து, உங்கள் தம்பிலேருந்து, உங்கள் தங்கச்சியிலேருந்து எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பெரிய ஏற்றம். இன்ஃபேக்ட் மாமாவுடைய துணையெல்லாம் பயங்கரமாக இருக்கும். தனுசுராசி நண்பர்களுக்கு பட்டை கலப்புது 2026. நல்லா இருப்பீங்க. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 90, பொருளாதார ஏற்றம் சொல்லும்போது 95. தைரியம், தன்னம்பிக்கையுடன் கண்டிப்பாக தனுசுராசி நண்பர்கள் முன்னேறக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. என்ன பண்ணலாம்? எந்த சுவாமியை நாம் வழிபாடு செய்ய வேண்டும்? மாசாணி அம்மன், பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மனை போய் நாம் மனதார வழிபாடு செய்துட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரங்களில் 2026 அருமையான நற்பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக நான் சொல்லக்கூடியது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு, கடகராசி, பூச நட்சத்திரக்காரங்களுக்கு, அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு, அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு, கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு, மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, அப்புறம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு, இவங்க இந்த 9 நட்சத்திரங்கள் தான் பெரிய ஒரு கிராண்ட் சக்ஸஸை 2026 பார்க்க போகிறாங்க. இந்த 3 டோட்டல் 9 நட்சத்திரங்கள் ஸ்டாண்டர்டாக ஹிட்டு 2026 இந்த 9 நட்சத்திரங்கள் அருமையான நற்பலன்கள் பார்க்க போகிறாங்க. இதில் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான நற்பலன்கள், பல தேக்கங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய நட்சத்திரஸ்தானத்தில் பலன்கள் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரங்க, திருவோண நட்சத்திரக்காரங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு கோல்டன் ஈரா ஸ்டார்ட் ஆக போது 2026. இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி எந்த பதவியும் வரல, ஒரே பிரச்சனையாகவே இருக்குது, மன நிம்மதி இருக்குமா இல்லையான்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு, ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பலவிதமான நன்மைகள் 2026 100% நடந்தே தீரும். அதில் நோ டவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த 2026 அருமையான விஷயங்கள் நடக்கப்படுது. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel.
காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ் தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை.